ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் மாவு பிசையதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இப்படி பிசைய ஆரம்பிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி நான் ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கேபேஜ் கேரட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா இப்படி நம்ம இது பண்ணணும், வசுக்கணும். ரொம்ப வசுக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வசுக்கணும். இப்போ கேபேஜ் கேரட்டை அதில் போடணும். போட்டு நல்லா கிண்டணும், நல்லா வசுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன் சால்ட்டு போடணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த காய்கறிலாம் நல்லா வேகணும், அதுக்காண்டி. அப்புறம் பெப்பரை போட்டக்கப்புறம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம முதல்ல உப்பு போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். இது தேவையான அளவுக்கு. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் இதாட்டு வேணும்னு சொல்லிவிட்டு நான் கரம் மசாலா போடேன். கரம் மசாலாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா போட்டு நான் வசுக்கி எடுத்துட்டேன். எடுத்தோடனே இப்போ ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம பருத்தி வைக்கணும் மாவை. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் அது மோமோஸ் ஷேப்பில் கிடைக்கும். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு இன்னொருக்க கூட காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னல் மாதிரி அப்படியே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த ஷேப் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸி தான். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா நான் முதல்ல பண்ண மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு மாவை நல்லா இப்படி கையில் வச்சு பரத்திக்கோங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், அதோட ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டு அப்புறம் ஒரு மடிப்பாட்டு இப்படி மடித்து அப்படி கொண்டு வரணும். கொண்டு அப்படி ஒட்டணும். நல்லா இப்படி மடித்து இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நான் முதல்ல பண்ண மாதிரியும் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஹோட்டல்லையும் இந்த மாதிரியும் இருக்கும், இல்லைன்னா நான் முதல்ல செஞ்சோம்ல அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானக்கப்புறம் நம்ம இட்லி தட்டு இருக்குது தெரியுமா, அந்த இட்லி தட்டை எடுத்து அதில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சோ எண்ணெய் தொட்டு அது ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆயில் இருக்குது தெரியுமா, அந்த ஆயிலை அந்த தண்ணிக்குள்ளாடி போடணும். போட்டோன்னா அந்த ஆயில் தண்ணியில் மிக்ஸ் ஆகாது, அது ஒன்றும் செய்யாது.
அப்புறம் நல்லா கொதிக்கிற டைமில் தான் இந்த மோமோஸை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அதை எடுத்து அப்படியே உள்ளாடி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் வேக விட்டால் போதும். அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நான் பண்ணுற அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அவ்வளோதான், மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.